பகல்காம் தாக்குதலுக்கு நம்ம பதில் தாக்குதல் பண்ணியிருந்தோம். அந்த தாக்குதல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால பாகிஸ்தானும் எதிர் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. நேற்று ஈவினிங் சரி, இன்னைக்கு மார்னிங் சரி, பாகிஸ்தான் இடைவிடாமல் இந்தியாவை தாக்கிட்டு இருக்கு. அந்த தாக்குதல் எல்லாத்தையுமே இந்தியா சக்சஸ்ஃபுல்லாக எதிர்கொண்டு அதை ஃபேஸ் பண்ணி அழிச்சிருக்காங்க. ஆனால் அந்த தாக்கம் எல்லாமே இந்திய மக்கள்கிட்டையும் சரி, இந்திய பங்கு சந்தைகளையும் எதிரொலிச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். இந்த தகவல்களை தான் நாம டீட்டெயிலாக பார்க்குறோம். வாங்க நம்ம ஃபின்னெக்ஸ் இந்தியா சேனலுக்கு. நான் உங்கள் ஃபின்னெக்ஸ் இந்தியா சதீஷ். நேற்றுக்கு தர்மசாலாவில் நடந்துட்டு இருந்த அந்த கிரிக்கெட் போட்டி தற்காலிகமாக உடனடியாக ரத்து பண்ணாங்கல்ல, அப்பவே எல்லாருக்கும் ஒரு பதட்டம் தொட்டிட்டு தான் சொல்லணும். அந்த நேரத்துலேருந்து இரவு முழுக்க பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. இன்றைக்கு காலை வரைக்கும் நடந்துட்டு இருந்த அந்த தாக்குதலை இந்தியா சக்சஸ்ஃபுல்லாக எதிர்கொண்டிருக்கு. அதனால தான் இந்தியாவில் பெரிய அளவில் இழப்புகள் இல்லை. இருந்தாலும் பாகிஸ்தான் ராணுவம் இந்திய எல்லையோர கிராமங்களை குறிவச்சு தாக்கி அங்கே இழப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. பங்காளிகளாக இருக்க வேண்டிய இந்தியாவும் பாகிஸ்தானும் பாகிஸ்தானுடைய அத்துமீறலுக்கு பிறகு, பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு மிகப்பெரிய எதிரி அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. இந்த தாக்குதல் என்னைக்கு முடிய போகுதுங்கிறது $1 மில்லியன் கேள்வி. எல்லையோர மாநிலங்கள் மட்டுமில்லாம ஒட்டுமொத்த இந்தியாவோட எல்லா முக்கியமான நகரங்களையும் அவங்க குறி வைக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனுடைய வெளிப்பாடு தான் எல்லா இடமும் பாதுகாப்பு அறிவுறுத்தப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாடு உட்பட ஒட்டுமொத்த மாநிலங்களும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டதோட நோக்கம் என்னன்னா, எல்லையோர மாநிலங்களை மட்டும் கவனத்தை கொடுத்துட்டு மற்ற மாநிலங்களை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல தான் நேற்றுக்கு நடந்த தர்மசாலா போட்டியை ரத்து பண்ணதோட IPL போட்டிகளையே ஒட்டுமொத்தமா தற்காலிகமா ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த போர் அடுத்த கட்டத்துக்கு நகருதுன்னா அது முழுக்க பாகிஸ்தான் கையில் தான் இருக்கு. அவங்க திரும்ப தாக்குதல் நடத்துனாங்கன்னா இந்தியா ஃபுல் ஃபோர்ஸ்ல தாக்க ரெடியா இருக்காங்கிறத நம்ம பார்த்தோம். இது இன்றைக்கு நம்ம பங்கு சந்தையிலையும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. க்ளோசிங்ல சென்செக்ஸ் 880 புள்ளிகளை இழந்து 79,454 செட்டில் ஆயிருக்கு. நிப்டி 265 புள்ளிகளை இழந்து 24,008 செட்டில் ஆயிருக்கு. வாலடைல் இண்டெக்ஸ் 21 இருக்குது. அதோட இந்தியன் ரூபி ₹85.38 செட்டில் ஆயிருக்கு. மார்க்கெட்ல ட்ரோன் ரிலேட்டட் நிறுவனங்கள் இன்றைக்கு அதிகப்படியான ஏற்றத்தில் இருந்து, குறிப்பா சொல்லணும்னா ட்ரோனாடெக் 20% ஏற்றத்தில் இருந்தாங்க. டாடா மோட்டார்ஸ் 3% மேல பாசிட்டிவா இருந்தாங்க. நெகட்டிவ் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா IT பேங்கிங் ஸ்டாக்ஸ் இருந்து, அதுவும் குறிப்பா ICICI பேங்க் 3% மேல நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. வாராந்திர அடிப்படையில் டாடா மோட்டார்ஸ் 8% மேல பாசிட்டிவான ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா அரௌண்ட் 11% மேல இந்த வாரத்தில் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனமா பார்க்கப்படுது. இந்தியோட எல்லையிலும் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதிகளிலும் நடந்துட்டு இந்த போர் பதட்டங்கள் அப்படியே இன்வெஸ்டர்ஸ்ட ஒரு பேனிக் செல்லிங்க கொண்டு வந்திருக்கு. பொதுவாகவே நீங்க ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு வரும்போது, இந்த போர் தாக்குதல்கள் அல்லது ஏதாவது ஒரு நியூஸஸ் வரும்போது பேனிக் செல்லிங் பண்ணாதீங்க. பதட்டத்தில் எடுக்கிற முடிவுகள் தவறா முடியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. போர் பதட்டம் இந்தியாவில் இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு வதந்திகளை நம்பாதீங்க. அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா ஒவ்வொரு நாளும் மாலையில அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கொடுக்குறாங்க. அதை மட்டும் நீங்க பாருங்க. ஃபிளாஷ் நியூஸ்க்கு உங்களுடைய கவனத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய முதலீடு, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தான் நீங்க காலி பண்றதுக்கு அது ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்க. இதுவாக இருந்தாலும் இது முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் தான். வரும் நாட்கள்ல எல்லையில என்ன இருக்குதோ அதனுடைய எதிரொலிப்பு அப்படியே நம்ம இந்தியாவில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்திய மக்கள் பாதுகாப்பா நம்ம ராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியங்கிறத இந்த இடத்துல நான் அறிவுறுத்திக்கிறேன். See you tomorrow another super topic.